மற்ற பக்கம் ஓஎல்டி வுல்ஃபை ஓல்ட் புல் பைத்தியம் பிடித்தது போல துரத்திக் கொண்டிருந்தான். ஒருமுறை குத்துப்பட்ட பிறகு அவன் தனது அழகான ஸ்டைலை முழுமையாக இழந்துவிட்டான். ஓல்டி புல்லை எதிர்கொண்ட போது அவனுக்கு இனி எந்த கான்பிடன்ஸும் இல்லை. அந்த ஓல்டி புல் எதிர்பார்க்க முடியாத அட்டாக்ஸ்களால் நேரடியாக அடிபட்டான். ஓஎல்டி புல் மீண்டும் ஒரு பெரிய ஹிட் கொடுக்க தயாரான போது ஓஎல்டி வுல்ஃப் உடனே ஒரு டோர் திறந்து தன்னை ஒரு சிறிய கியூபாக மடக்கிக் கொண்டான். அதை பார்த்து பெருமையாகி தூக்கி எறிய நினைத்த நேரத்தில் அந்த கியூபி திடீரென திறந்துவிட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் ஓஎல்டி புல் எந்த தயக்கமும் இன்றி அவனை ஸ்மாஷ் செய்து அரீனாவிற்கு வெளியே பறக்கவிட்டான். துயரமாக வெளியேற நினைத்துக் கொண்டிருந்த போது ட்ரூபி இதுதான் அவனுடைய சான்ஸ் என்று நினைத்தான். மிகுந்த எக்ஸைட்மெண்டில் அவன் ஒரு ரெட் கிளாத் பிடித்து ஓல்டி புல்லை சவால் செய்ய பாய்ந்தான். ஆனால் ஓல்டி புல் பாராட்டுகளை அனுபவித்துக் கொண்டிருந்ததால் அவனை கவனிக்கவே இல்லை. வெறும் தனது டெய்லை அசைத்து ட்ரூபியை 10க்கும் மேற்பட்ட மீட்டர் தூரம் பறக்கவிட்டான். அவன் சாம்பியன்ஷிப் வெல்ல முடியாது என்று உணர்ந்த ட்ரூபி மிகுந்த சேட்னஸில் ஆழத் தொடங்கினான். உண்மையில் அவன் வெல்ல நினைத்த காரணம் ஒன்றே. அவன் தனது வேணுமா, நான் உங்களுக்கு கடைசி சென்டென்ஸை முழுமையாக்கி அழகாக ஒரு எண்டிங் எழுதி தரவா